குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் மார்கன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். இந்த படத்துல வந்து யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனே அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு வந்து மார்கன். ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் ஆண்டனி, ஃப்ரீடா, அப்புறம் வந்து அஜய் திசான் புதுமுக கதாநாயகன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், சமுத்திரகனி உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 10:15 10:30 மணி, சென்னை ஆலந்தூர் அந்த பகுதியில வந்து ஒரு பெண்ணு வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கா. நடந்து வந்த பெண்ணை வந்து அவனுடைய அந்த பெண்ணோட காதலன் வந்து அங்க வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு நான் நடந்து போயிறேன் அப்படின்னு சொல்றா. சொல்லும் போது அவளை வந்து அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் ஊசி போட்டு, கொலகாரன் வந்து ஊசி போட்டு கொலை பண்ணி தூக்கி குப்பை தொட்டியில போட்டு போயிடறான். மறுநாள் குப்பை பிறக்க வரவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அங்க போலீஸ் அதிகாரி அந்த கேஸை விசாரிக்கிறதாக லேடி இன்ஸ்பெக்டர் ஃப்ரீடா வராங்க. வந்தவங்க இந்த கேஸை பத்தி உயர் அதிகாரிக்கு ரிப்போர்ட் கொடுத்தோன்னே இந்த இது வந்து நியூஸ் பேப்பர்ல பெரிய அளவில் வைரல் ஆகுது. சென்னையில நடந்த இந்த விஷயம் மும்பையில இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனிக்கு வந்து இந்த நியூஸ் போன உடனே அவர் இந்த நியூஸை பார்த்துட்டு இதே மாதிரி அவர் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டதுனால அங்கிருந்து இங்க வந்து இந்த கேஸை வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாரு. விசாரணை ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜய் திஷ்யன், அந்த புதுமுக கதாநாயகன் இருக்காருல, அவர் தான் இந்த பக்கம் வாக்கிங் போன மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு. அவர் தான் கொலகாரன் மாதிரி ஃபர்ஸ்ட்ல காமிச்சதுனால அவரை வந்து இவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கைது பண்ணி வேற ஒரு இடத்துல வச்சு விசாரணை பண்ணி கேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக போகும்போது உண்மையான கொலகாரன் அந்த அஜய் திசானா இல்ல வந்து வேற கொலகாரனா, அந்த கொலையாளி எங்க இருக்கா, அவையே இந்த மாதிரி கொலை பண்றான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த மார்கன் திரைப்படத்தோட முழு நீள திரைக்கதை அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை, விஜய் ஆண்டனி அவர்களுடைய பாடல்களும் பின்னணி இசையும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராபி, கேமரா ஒர்க் வந்து அழகா படம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் நடிச்சவங்க விஜய் ஆண்டனி வந்து ஒரு சைடு ஃபுல்லா மார்க் போட்டு, அந்த ஊசி போட்டதுனால பாதிப்பு ஏற்பட்டதுனால அந்த மார்க் போட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மார்க் போட்டு வந்து நடிச்சிருக்காரு. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஃப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த படம் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹாப்பும் வந்து அடுத்தன்னு போகுது. செகண்ட் ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலகாரன் யாருன்னு சொல்லிட்டு அந்த 2 மணி நேரம் வந்து லியோ ஜான்பால், அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர், அவர் வந்து கரெக்டா உட்கார வச்சிருக்காரு. கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட்டுமே நல்லா இருக்கு. அப்புறம் படம் முடிஞ்சோடனே நமக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுதுன்னா, இந்த அஜய் திசான், இந்த இன்னொரு கதாநாயகன் இருக்காருல அந்த பையன், அவர் வந்து எதுக்கு இந்த கதையில வந்தாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆனா கூட, ஆனா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் திரைக்கதையும் சரி, செகண்ட் ஹாப்ல திரைக்கதையை வந்து கொஞ்சம் நகர்த்துறதுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. அவர்ல வந்து நீர்ல மூழ்கினார்னா அவருக்கு சில சக்திகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதை வந்து இன்னும் டைரக்டர் வந்து இந்த பக்கம் டீடைல் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்து கதை என்ன, அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறதான கதை அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் போய் அழகா முடிச்சாங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு கண்டிப்பா ஒரு சஸ்பென்ஸ் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த வாரம் இந்த படத்தை போய் நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம். படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மார்கன் ஒரு வெற்றி மார்க்கம். படம் நல்லா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ திரை விமர்சனம், மார்கன் திரைப்படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனே எடுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.